பத்திரிகையாளர் சந்திப்பிற்கு இன்று உங்களுக்கு அழைப்பை தந்து இங்கு வந்திருக்கும் அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் செய்தியாளர்கள் அனைவருக்குமே எங்களது கேபிட்டல் யூனியனின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அடுத்ததாக இந்த செய்தியாளர் சந்திப்பினை ஏற்பாடு செய்து அதற்கு உறுதுணையாக இருந்த நண்பர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய திரு ஜேக்கப் அவர்களுக்கும் இந்த தருணத்திலே எங்களது கேபிட்டல் யூனியனின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். மேலும் இது போன்ற ஒரு நிகழ்வுகள் பத்திரிகையாளர்கள் சந்திப்புகள் நடந்து அதன் மூலமாக பல்வேறு வெற்றிகள் பல்வேறு கோரிக்கைகள் நிறைவேறுவதற்கு காரணமாக இருக்கும் இந்த பத்திரிகையாளர் சங்கத்திற்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். தமிழ்நாடு போட்டோ வீடியோ கலைஞர்கள் அமைச்சர் 2019ஆம் ஆண்டு மாநிலம் முழுவதும் ஒரு அங்கீகரிக்கப்பட்டு அனைத்து மாவட்டங்களிலும் அங்கீகரிக்கப்பட்ட முதல் போட்டோ வீடியோ கலைஞர்கள் துறை சார்ந்த கலைஞர்கள் அனைவருக்குமான முதல் தொழிற்சங்கம் என்று கூறிக்கொள்ளலாம் எங்களது கேபிட் கொள்கிறது. எங்களுடைய கனவு என்பது கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் 20 ஆண்டுகளுக்கு மேலாக கனவுகள் என்பது தனிநல வாரியம் என்பது. அந்த தனிநல வாரியத்தை நோக்கி நாங்கள் பயணம் செய்து கொண்டே இருக்கின்றோம். பல்வேறு கோரிக்கைகளை அரசிடம் கொடுத்திருக்கின்றோம். தொழிற்சங்கம் தொடங்கிய பிறகு 2019ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. அதிலிருந்து தொடர்ந்து பல்வேறு அழுத்தங்களை தமிழக அரசிற்கு கொடுத்து வருகிறோம். இதுல சொல்ல போனாக்க 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் போது அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களிடமும் எங்களுடைய தனிநல வாரிய கோரிக்கையை கொடுத்தோம். அதுல திராவிட முன்னேற்ற கழக அரசு எங்களது கோரிக்கையை ஏற்று எங்களுக்கு தனிநல வாரியம் அமைக்கப்படும் என்று தங்களுடைய தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார்கள். எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, ஒரு அளவிற்கரிய மகிழ்ச்சி. ஏன்னா இந்த அளவுக்கு எந்த கட்சி தலைவருமே எங்களை கோரிக்கையை ஏற்கல. அவர் ஏற்று தன்னுடைய தேர்தல் அறிக்கையில தன்னுடைய கழக அறிக்கையில கொடுத்ததுங்கிறது வட்டற்ற மகிழ்ச்சி. உடனடியாக நாங்கள் போனோம், அறிவாலயத்துக்கு போனோம். அங்க டிஆர் பாலு சாரை பார்த்தோம். அடுத்தது எல்லாரும் முக்கிய தலைவர்கள் எல்லாருமே பார்த்து எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஓப்பனாவே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோம். எங்களுடைய தமிழகம் முழுவதும் உள்ள எங்களது தொழில்துறை சார்ந்த கலைஞர்களின் ஆதரவு என்பது இந்த 2021ஆம் ஆண்டு தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என்று வெளிப்படையாக கொடுத்து அந்த ஆதரவையும் தெரிவித்தோம். அதாவது சொல்லுவாங்க இல்லையா, ராமருக்கு அணில் உதவியதுன்னு ஒரு சொல்லுவாங்க ஒரு உதாரணம். அந்த மாதிரி எங்களுடைய தொழில் சார்ந்த கலைஞர்கள் தமிழகத்துல சுமார் 3 லட்சம், அதாவது நான் ஒரு சாதாரண கணக்கு தான் கொடுக்குறேன். 3 லட்சம் அப்படிங்கிறது 3 லட்சம் பேர் நம்முடைய துறை சார்ந்த கலைஞர்கள் இருக்காங்க. அவர்களது குடும்பங்கள், இவர்கள் அனைவரின் ஆதரவு என்பது 2021ஆம் ஆண்டில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நாங்கள் கொடுத்தோம். இது நிதர்சனமான உண்மை. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது ரொம்ப மகிழ்ச்சி. பல ஆண்டுகள் ஒரு கனவு எங்களுக்கு ஒரு நனவாக போகிறது அப்படிங்கிற ரொம்ப மகிழ்ச்சியில் இருந்தோம். ஆனா ஏமாற்றங்கள் தொடர் வலிகள் இதுதான் நாங்கள் அனுபவிச்சது. இன்னி வரை பல்வேறு போராட்டங்கள் நடத்தியிருக்கோம் தொடர்ந்து. அதாவது இதுல என்ன பியூட்டி அப்படின்னாக்க, எங்களுடைய பொதுக்குழுக்கு வராரு யாருனாக்க TKS இளங்கோவன் அவர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர். வரும்போது அவர் சொல்றாரு, எனக்கு இதில் முக்கிய பங்கு இருக்கிறது. ஏனென்றால் இந்த தேர்தல் அறிக்கையை தயாரித்த குழுவில் இருந்தவர் நான். நிச்சயமாக உங்களுக்கு இந்த உங்களோட கனவு என்பது அல்ல, உங்களது கோரிக்கை என்பது உடனடியாக நிறைவேற்றப்படும். எங்களது தலைவர் சொல்வதைத்தான் செய்வார், செய்வதைத்தான் சொல்வார். முதல்வர் அவர்கள் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல நலவாரியத்தை வாங்கி கொடுத்து விடுவார், நலவாரியத்தை கொடுத்து விடுவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுத்தார். எப்போ 2021. ஆனா இன்னி வரைக்கும் பாத்தீங்கன்னா பல்வேறு போராட்டங்கள் தொடர்ச்சியா நடத்தி வரும். ஒவ்வொரு எங்களுடைய நிகழ்வுகள் அனைத்திற்குமே அமைச்சர்கள், குறிப்பா எங்களது தொழில்துறை சார்ந்த அமைச்சர் CV கணேசன் அவர்கள், அப்புறம் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர் பாபு அவர்கள், அப்புறம் செய்தித்துறை அமைச்சர் சுவாமிநாதன் அவர்கள், அப்புறம் நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன், தியாகராயநகர் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜெய கருணாநிதி, அப்புறம் செந்தில் பாலாஜி அவர்கள், எல்லாருமே நாங்கள் போய் பார்க்கிறோம். எங்க நிகழ்வுகள் அனைத்துக்குமே வராங்க. எங்களுடைய டைரி பார்த்தீங்கன்னா
அதுல எல்லாத்துலயுமே வந்து ஒவ்வொரு அமைச்சர்களுடைய ஒரு இது இருக்கும். எங்களுடைய தொழில்துறை அமைச்சர் வாழ்க்கை செய்தி எங்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் எங்களுக்கு வந்து செய்தித்துறையாகட்டும் இதாகட்டும் எங்களுக்கு வந்து வாழ்க்கை செய்தி அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு வந்து தான் இருக்கும். ஒவ்வொரு ஆண்டுலையுமே இது வந்து செய்தித்துறை அமைச்சர் எங்களுக்கு கொடுத்தது. இது போன்று அனைத்து அமைச்சர்களுக்குமே எங்களது வந்து ஒரு தொழிற்சங்கத்தின் மேல் வந்து ஒரு நல்ல ஒரு அபிமானம் இருந்தது. நிச்சயமா நடக்கும் அப்படின்னு நினைச்சோம். ஆனா இன்னைக்கு பல ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள், அதாவது எங்க துறையை சார்ந்தவர்கள் வந்து மிகவும் கஷ்டத்துல இருக்காங்க. நாங்க வந்து ஸ்மைல் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே சிரிக்க வைக்கிறோம். ஸ்மைல் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு எங்க கேமரா முன்னாடி எல்லாரையுமே சிரிக்க வச்சு படம் எடுக்கக்கூடிய எங்களுடைய வாழ்க்கை என்பது கேமராக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு அழுது கொண்டிருக்கிறோம் என்றுதான் சொல்ல வேண்டும். கண்ணீரில் தான் இருக்கின்றது எங்களது வாழ்க்கை என்பது. ஒரு வெளிச்சத்தை படம் பிடிக்கிறோம். இந்த வெளிச்சத்தை படம் பிடிக்கும் எங்களது வாழ்க்கை என்பது இருட்டில் தான் இருக்கின்றது. இதுதான் நிதர்சனமான உண்மை. இதற்கு ஒரு விடிவு காலம் என்பது ஒரு தனிநல வாரியம் வந்து எதிர்பார்க்கிறோம். இதை தவிர எங்களது கோரிக்கைகள், தலையாய கோரிக்கை என்பது தனிநல வாரியம். அடுத்ததாக இந்த சட்டமன்ற தேர்தல் தமிழகத்தில் நடைபெற போகுது. இதுவரைக்கும் நடைபெற்ற தேர்தல் அத்தனைக்குமே எங்களது கலைஞர்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கும். ஆனா எங்களது கலைஞர்களுக்கு நேரடியாக அந்த எலெக்ஷன் டியூட்டி, அந்த தேர்தல் கால தேர்தல் பணி என்பது எங்களுக்கு இந்த வீடியோ எடுக்கும் பணிங்கிறது கொடுக்கப்படுவதே கிடையாது. யாருக்கு கொடுக்கப்படுவது? கார்பரேட் கம்பெனி. இந்த கார்பரேட் கம்பெனிக்கும் இடைத்தரகர்கள், இவங்க 2 பேரை எடுத்து கடைசியில இருக்கிற மிச்ச மீதியை கொடுத்து எங்களை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கருவேப்பிலையாகத்தான் நாங்க இருக்கோம். எங்களது கலைஞர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கோம். எல்லாரையும் நாங்க சந்திச்சாச்சு. தேர்தல் ஆணையத்திலேருந்து இங்க சென்னை மாநகராட்சி ஆணையர், முதல்வர், எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய கோரிக்கைகள் அனைத்தையுமே டஸ்ட்பின், ஒரு குப்பை கூடையில் போடுவதுதான் இந்த கோரிக்கை என்பது. வாங்கப்படுவது குப்பை கூடை. அடுத்ததாக முதலமைச்சர் தனி பிரிவுக்கு அதுக்கு அனுப்புறோம். அதுவும் பார்த்தாக்க அங்க டஸ்ட்பின். எல்லா இடத்துலையுமே இந்த கோரிக்கைகள் என்பது டஸ்ட்பின். ஒரு ஐவாஷா தான் இருந்திருக்க ஒழிய நாங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம், வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோம் ஆளும் திராவிட முன்னேற்ற கழக அரசினால். இதனை வெளிப்படையாகவே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏன்னா இன்னைக்கு கேட்டுட்டு அடுத்த நாள் கொடுங்க நாங்க கேட்கல. நீங்க கொடுக்குறேன்னு சொன்னீங்கல்ல, கொடுக்குறேன்னு சொன்னது ஏன் கொடுக்கலன்னு தானே கேட்கிறோம். அப்ப நீங்க கொடுக்குறேன்னு சொல்ல வேண்டாம். இப்போ எத்தனையோ இருக்கு வாரியங்கள் கொடுக்குறீங்க, கொடுக்காம இல்லை, கொடுக்கறது நல்ல விஷயங்கள் தான். ஏன் எங்களுக்கு கொடுக்க கூடாது? கொடுக்குறேன்னு நீங்க சொன்ன ஒரு கமிட்மெண்ட் அதை கொடுக்கணும்னு தானே நாங்க கேட்கிறோம். ஒன்னும் பிச்சை கேட்கலையே, எங்களோட உரிமையை தானே கேட்கிறோம். அதை ஏன் உங்களால கொடுக்க முடியல அப்படிங்கறத எனக்கு தெரியல. அடுத்ததாக இந்த தேர்தல் காலத்தில் நடக்கக்கூடிய தேர்தல் பணிகள் என்பது எங்களது வீடியோ துறை சார்ந்த கலைஞர்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் உள்ள எங்கள் கலைஞர்களுக்கு நேரடியாக வழங்கப்பட வேண்டும். இது வந்து எங்களுடைய தலையாய கோரிக்கை. இதையும் கொடுக்கிறோம். அடுத்தது காப்பீட்டு திட்டம், அரசு காப்பீட்டு திட்டம். இது வந்து பார்க்கும்போது அரசு காப்பீட்டு திட்டம் ஒரு ஏமாற்றும் வேலையாகத்தான் இருக்கின்றது. தனியார் வந்து ஒரு மருத்துவமனைக்கு போங்க, தனியார் காப்பீட்டு திட்டம் வந்து இதுக்கு நாங்க ஏத்துக்க மாட்டோம், எங்களுக்கு வந்து சைன் பண்ணல. இது உங்களுக்கு 71 வயசு ஆனதுக்கு அப்புறமா தான் வந்து தனியார் மருத்துவமனையில நாங்க ஏற்றுக்கொள்வோம் இந்த அடையாள அட்டையை, இந்த காப்பீட்டு திட்டத்தை அப்படின்றாங்க. அப்ப எதுக்கு இது வந்து காப்பீட்டு திட்ட அட்டை கொடுக்கணும்? அதை கொடுக்கவே வேண்டாமே. அதாவது ஏதோ முக்கியமான சிகிச்சைகள் ஏதாவது ஒண்ணு இருந்தா அரசு காப்பீட்டு திட்டம், இல்ல அரசு மருத்துவமனை போனோம். கொடுக்கக்கூடிய காப்பீட்டு திட்டம் அரசு மருத்துவமனையாக இருந்தால் என்ன, தனியார் மருத்துவமனையாக இருந்தால் என்ன, எல்லா இடத்துலயுமே அந்த காப்பீட்டு திட்டம் ஏற்றுக்கொள்ளதான பட வேண்டும். அதுல என்ன ஏஜ் லிமிட்? 71 வயசுக்கு மேல. எங்களுக்கு நின்று நிக்கிறோம், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனா கிட்டத்தட்ட 6 மணி நேரம் 7 மணி நேரம் நிக்கிறோம், கை கால் வலி. இன்னைக்கு ஒண்ணுமே கிடையாது. எனக்கு வந்து இப்ப ஒரு டிஷ்யூ டேர் ஆச்சுன்னு சொல்லிட்டு கை தூக்க முடியாது, என்னால கேமராவை பிடிக்க முடியல. இப்ப நான் போகும்போது தனியார் மருத்துவமனையில போனாக்க இதுக்கு உங்களுக்கு வந்து காப்பீட்டு திட்டம் வந்து உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்றாங்க. அப்ப ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாத ஒரு அடையாள காப்பீட்டு திட்டம், ஒரு கலைஞர் காப்பீட்டு திட்டமோ இல்ல வந்து தமிழக அரசு காப்பீட்டு திட்டமோ எதுக்கு? இது ஒரு வேஸ்டா வந்து கொடுத்து நாங்களும் காப்பீட்டு திட்டம் கொடுக்குறோங்கிறது வந்து இது வந்து ஒரு ஏமாற்றுவதாகத்தான் இருக்கின்றது. அடுத்ததாக சுற்றுலா தலங்கள் மற்றும் அரசு பூங்காக்கள், இந்த 2 இடத்துலையுமே புகைப்பட வீடியோ கலைஞர்கள் வந்து புகைப்படம் எடுக்கிறதுங்கிறது ஒரு எப்பவுமே வழக்கத்தில் இருக்கின்றது. ஒரு புது மாப்பிள்ளை கொண்ட குடும்பம் எடுக்கிறது, இதெல்லாம் ப்ரீ வெட் ஷூட், போஸ்ட் வெட் ஷூட் இந்த மாதிரி எடுப்போம். இதுக்கு கட்டணங்கள் வசூலிக்கப்படுகிறது, நியாயமான விஷயம். கட்டணங்களை கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடியது எக்ஸார்பிடன்ட், ஒரு அளவுக்கு அதிகமாக 200 ரூபாய் வந்து கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்ட இடத்தில் 2000 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது.
இது எந்த இடத்துல நியாயம்? இதுக்கும் துறை சார்ந்த சுற்றுலாத்துறை அமைச்சரை பார்த்தோம், அவர்கிட்டையும் கொடுத்த கோரிக்கை என்ன? உடனடியாக உதவியாளர் கொடுத்தாரு. கொடுத்த உடனே ஐயோ உடனே எங்களை கூப்பிட்டு பேச போறாங்க அப்படின்னு நினைச்சோம். டஸ்ட்பின், எல்லா கோரிக்கைகளுமே டஸ்ட்பின்ங்கிறதுக்கு தவிர்த்து வேற எதுவுமே கிடையாது. இதுதான். அப்புறம் எங்களுடைய துறை சார்ந்த கலைஞர்களின் குழந்தைகளுக்கு அரசு மற்றும் தனியார் பள்ளிகளோ அல்லது கல்லூரிகளிலோ முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக கொடுக்கிறோம். அடுத்தது இந்த கலைமாமணி பட்டம், குறிப்பாக ஒரு தமிழக அரசின் உயரிய விருதா நினைக்கிறோம். அதுல எந்த விதமான ஒரு கருத்து வேறுபாடு கிடையாது. எல்லா துறைக்கும் கொடுக்கும்போது எங்களது வீடியோ புகைப்படத்துறை என்ன பாவம் செய்வது, ஏன் கொடுக்கக்கூடாது? இதுதான் எங்களுடைய கேள்வி. கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகள் நினைக்கிறேன் எங்கள் துறை சார்ந்த ஒரு புகைப்பட கலைஞர் திரு யோகா அவர்களுக்கு இந்த கலைமாமணி விருது வழங்கப்பட்டது. இன்னைக்கும் நாங்க மகிழ்ச்சியோட பார்க்கிறோம். அவருக்கு அந்த ஒரு உரிய மரியாதை, ஒரு கலைமாமணி யோகா அப்படிங்கிறது ஒரு திறமையானவர். அவருக்கு கிடைச்சதுங்கிறது நாங்க சந்தோஷப்படுறோம். தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து கலைஞர்களுமே சந்தோஷப்படுறோம். ஆனா அது ஏன் நிறுத்தினீங்கன்றது தெரியல. இப்ப வருடாவரும் கொடுக்கறதும் நிறுத்திட்டு 3 வருஷத்துக்கு ஒரு தடவை சொல்லிட்டு இப்ப கவர்மெண்ட்ல கொடுத்தாங்க. அதுவும் எல்லாமே தேர்தல் வரதுக்காக இன்னைக்கு கொடுக்கப்பட்டது. அரசியல் கலைஞர்கள் எல்லாமே கூப்பிட்டு எல்லாமே பண்ணது. வரக்கூடிய காலங்களில் எங்களது புகைப்பட வீடியோ துறை சார்ந்த கலைஞர்களுக்கு அந்த தமிழக அரசின் உயரிய விருதான கலைமாமணி விருது வழங்கப்பட வேண்டும் என்பது எங்களது கோரிக்கையாக இருக்கின்றது. அடுத்ததாக எங்களது தொழில் என்பது வருடத்துல 12 மாசம்னா 8 மாசம் தான் எங்களுக்கு தொழில். 4 மாசம் தொழிலே கிடையாது. இதுலயும் மொத்த முகூர்த்தங்கள், வளர்பிறை முகூர்த்தங்கள்னு எடுத்தீங்கன்னா 76 முகூர்த்தங்கள். அந்த மொத்த முகூர்த்தங்கள் 76. வளர்பிறை அப்படின்னு எடுத்தீங்கன்னா 42. அதற்கு மீறி இருக்கிறதெல்லாம் தேய்பிறை முகூர்த்தங்கள். அதுலயே எங்களுக்கு வராது. இதை நம்பித்தான் எங்களுடைய வாழ்க்கை இருக்கின்றது. இன்னைக்கு வாழ்க்கை கடன்ல தான் ஓடுது. வெளிலேருந்து பார்க்கும்போது வேற ஒரு இதா தெரியும். ஒரு பார்வை, ஒரு நாணயத்திற்கு 2 பக்கம் என்பது போல ஒரு பக்கம் என்பது வீடியோ புகைப்பட கலைஞர்கள் நன்றாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு வேதனையும் ஒரு கண்ணீரும் கலந்த விஷயமா தான் இருக்கு எங்களுடைய குடும்பங்கள் எல்லாருமே. இதற்கு ஒரு விடிவு காலம் என்பது அந்த தனிநல வாரியம் என்பது எங்களுக்கு கிடைத்தால் நிச்சயமாக எங்கள் குடும்பத்தாருக்கும் எங்களது கலைஞர்கள் அனைவருக்கும் அவர்கள் சார்ந்த குடும்பத்தினருக்கு மிக ஒரு நல்ல காலம் பிறக்கும் அப்படிங்கிறது புரியுது. இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய செய்தியாளர்கள் தங்களது ஊடகங்கள் மூலமாக இந்த வரக்கூடிய இதுல நிச்சயமாக எங்களது கலைஞர்கள் புறக்கணிக்க போகின்றார்கள். எலெக்ஷனை புறக்கணிக்கல, தேர்தலை புறக்கணிக்கல. ஆளும் திராவிட முன்னேற்ற கழக அரசிற்கு எதிராகத்தான் வாக்களிக்க போகிறோம் என்பதனை இங்கு வெளிப்படையாகவே எங்கள் சங்கம் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா நாங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம், வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதுதான்